بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. Welcome to our channel. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் முன் வந்திருந்தார்கள். அப்போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவரது சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீர் நம்புவதும் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதை நீர் நம்புவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அடுத்து அவர், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை நீர் வழிபடுவதும் அவனுக்கு எதனையும் எவரையும் இணையாக்காமலிருப்பதும் தொழுகையை கடைப்பிடிப்பதும் கடமையாக்கப்பட்ட தர்மத்தை வழங்கி வருவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும் என்றார்கள். அடுத்து, ஈசான் என்றால் என்ன என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈசான் என்பது அல்லாஹ்வை நேரில் காண்பதைப் போன்று நீர் வழிபடுவதாகும். நீர் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் வழிபடுவதாகும் என்றார்கள். அடுத்து அவர், மறுமை நாள் எப்போது என்று கேட்க, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதைப் பற்றி கேள்வி கேட்கப்பட்டவர், அதாவது நான் கேள்வி கேட்பவரை விட, அதாவது உம்மை விட அதிகம் அறிந்தவர் அல்லர். ஆயினும் மறுமையின் அடையாளங்கள் சிலவற்றை உமக்கு அறிவிக்கிறேன். அவை, ஓர் அடிமைப் பெண் தன் உரிமையாளனை பெற்றெடுத்தல், கருப்பு நிற மட்டமான ஒட்டகங்களை மேய்ப்பவர்கள் உயரமான கட்டடங்கள் கட்டித் தமக்குள் பெருமை எடுத்துக் கொள்ளல். மறுமை நாள் எப்போது வரவிருக்கிறது எனும் அறிவு, அல்லாஹ்வைத் தவிர வேறெவரும் அறியாத 5 விஷயங்களில் அடங்கும் என்று கூறிவிட்டு, உலக முடிவு பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றது எனும் இறைவசனத்தை ஓதினார்கள். பிறகு அந்த மனிதர் திரும்பிச் சென்று விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை என்னிடம் திரும்ப அழைத்து வாருங்கள் என்றார்கள். அவரை தேடிச் சென்றவர்கள் அவரை எங்கும் காணவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது வந்து போனவர்தான் வானவர் ஜிப்ரீல். மக்களுக்கு அவர்களது மார்க்கத்தை கற்றுத்தர வந்திருந்தார் என்றார்கள். Thanks for watching.